நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் மீண்டுமாய் வாசிங்கள். சங்கீதம் 68:9 சத்தமாய் ஒருவர் வாசிங்க. அந்த கார்ட்லெஸ் மைக்கு கொடுங்க. தேவரீர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினி இழைத்து போட முது சுதந்திரத்தை திடப்படும். அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஃபர்ஸ்ட் சொல்வதில் ஆவிக்குரிய, ஏன்னா உலகத்தானுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்ந்து போய் உலக பிரமாண காரியங்களை தொய்ந்து போய் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று அக்சால் போல ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பான்னு சொல்லி தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? சரீர பிரகாரத்தில் ஒரு வேதனையோடு பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? இந்த நாட்களில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவியத்தில் தொய்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் தேவன் இழைத்து போன உங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்ல, அதை எப்படி திடப்படுத்துவாராம் அதிலே அதிகாரத்தை வாசிங்க. சங்கீதம் 68:13 நினைக்கிறேன். அதே அதிகாரத்தை வச்சுக்கொள்ளுங்க. அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, எப்படியா வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயல். நம் தேவன் என்னதான் ஷெக்கேனா மகிமை செட்டையின் நிலையிலே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தோர். அந்த வார்த்தை பக்தன் எவ்வளவாய் புகழ்ந்து பாடுகிறார் பாருங்களேன். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, அவர் செட்டையின் கீழ் பிழைப்பு உண்டு. அருமையான தேவஜனங்களே, அப்ப யார் அவருடைய சுதந்திரம்? இன்னைக்கு ஆண்டவர் யார் யார் மெலிஞ்சு இழைத்து போயிருக்காள் அதை சொல்லி அதை எப்படி சுகமாக்கணும் தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். ஆனால் என் கால்களை, என் கண்களை, என் வார்த்தைகளை அப்படியே தேவன் பக்கமாய் திருப்பி தேவன் என்ன ஆண்டோடைய நாம மகிமைக்கு சொல்கிறேன். 10:30 மணிக்கு உமன்ஸ் பிரே கூகுள் மீட் பிடிச்சி தேவன் 2 மணி வரை வசனத்தை தியானித்து மீண்டும் 5 மணி வரை ஜெபித்து தேவன் எனக்கு கொடுத்த அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ, நான் பிறந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. அத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவை உடைய ஞானஸ்நானம் எடுத்து, ஏன்னா 16 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 20 வயதில் தேவன் என்ன செய்தார்? அருமையை ஞானஸ்நானம் எடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். இன்னும் ரட்சிப்பில் பூரணமாகி என் தேவனுக்குள் வந்து இன்னும் அதிகமாய் தேவனுக்காய் ஊழியம் பண்ண 25 ஆண்டுகள் என் தேவன் நிறைவேற்றிருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கும் என்னுடைய இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தின தேவன் உங்களுக்கும் திடப்படுத்துவார். அருமையான தேவஜனே, யாருக்கு செய்வார்? யார் இந்த நாட்கள்ல இருதயத்துல சம்பூரணம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்க. முழுமை தேவைக்கு அதிகமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி எனக்கு போதும். இப்ப பாருங்களேன், உண்மையில அது ஒரு பாதி சொல்லிட்டாரு. தேவை இப்ப மழை போதும்னு நம்ம ஜெபிச்சோம், ஞாபகம் இருக்கா? தேவை, ஏன்னா எடுத்துப்பாடன தஞ்சோர் இந்த பகுதியெல்லாம் விதைச்சவங்க, டீச்சர் இதுக்கு மேலே மழை பெஞ்சிச்சுன்னா பின்மாறி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொள்ள சொன்னார், வேண்டிக்கிட்டோம். இதுக்கு மேலே மழை பெஞ்சுன்னா மறுபடியும் முளைஞ்சிருமா, அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தேவைக்கு அதிகமாயிருச்சு, போதும். அந்த திருப்தி என்ற நிலைமை யாருக்கு வருகிறதோ அதுதான் சம்பூர்ணம். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அந்த சம்பூரணமாய் அந்த திருப்தி வந்துருச்சுன்னா தூக்கம் நல்லா வரும். யாருக்கு தூக்கம் வரலையோ அவங்களுக்கு மனசு சஞ்சலம் இருக்கு. அந்த உள்ளான மனசுக்குள்ள ஒரு திருப்தி, குறைவுகள் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த வார்த்தை வல்லமைகளை நீங்க திடப்பட்டு அந்த வார்த்தைகளை நீங்க பூரிப்படையும் பொழுது தேவன் என்ன செய்யறாரா? உங்களுக்கு சம்பூர்ண மழையை கொடுப்பார். எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் என்பதை இந்த நாளில் பார்ப்போம். அவர் என்ன செஞ்சிருக்கிறோம்? என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சுதந்திரம் நம்மளை தான் சொல்றாரு. அப்ப அந்த சுதந்திரம் சொன்ன நம்ம இந்த மனசுக்குள்ள இழைத்து போயிருக்கிறோமா? எதெல்லாம் நினைத்து அப்படியே வேதனைப்பட்டு இழைத்து போய் இருக்கிறீங்களோ இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பட்டு இழைத்திருக்கிறீர்கள்? எதினால் இழைத்து சோர்ந்து போய் அப்படியே தேவன் என்னை பார்க்காதவர் போல இருக்கிறார், கண்டும் காணாதவர் போல இருக்கிறார் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்களையும் என்னையும் பார்த்துதான் எந்த இடத்துல நீங்க இழைத்து போயிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து மனம் தோய்ந்து போய், மனம் அப்படியே வியாகுலப்பட்டு, மனம் வெடி
தவித்து வறண்ட நிலத்தை போல் இருக்கிறீர்களோ அதை தேவன் இந்த நாள்ல பார்த்து உங்கள் வேண்டுதலை கேட்கவே கேட்டு உங்கள் வாயினால் வருகிற வருடம் சாட்சி சொல்வதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஏன்னா அவர் நல்லவர். இஸ்ரவேலின் தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த வருடத்துல ஆரம்பம் முதல் கடைசி வரையும் என் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அது மாத்திரமில்ல கடைசி நிமிஷத்துல நிற்கிறோம். அந்த வார்த்தை எப்பெல்லாம் உங்கள் நாட்கள்ல சோர்ந்து போய் தவித்து வேதனையாய் இருக்கிறதோ இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக நான் இழைத்து போய் இருக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் செய்வதற்காக நன்றி. அதை நான் அதிகமாய் தாவீதை தியானிப்பேன். தேவரீர் தொடங்கினா முடிச்சணும். என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்து எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று தாவீது சொல்றாருல, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. அப்ப இன்னும் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லி நிறைய பேர் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட சொல்லலாம். நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எப்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் எனக்கு அருமையாய் கூலா கொடுத்து அருமையான சம்பூர்ண மழையை கொடுத்து இப்படியே மழை பெய்யாமல் இருந்தால் இந்த ட்ரிப் களைஞ்சிய நிரம்புன்னு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அதற்கு நான் ஆண்டவருக்கு சொல்கிறேன். அப்போ யார் ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரம்? யார் ஆண்டவரை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 4:20 நினைக்கிறேன். வேகமாய் வாசிங்கள். ஆர்சி பைபிள் இணைச்சட்டம். உபாகமம் 4:20. யாரை தேவன் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல இந்நாட்களில் நீங்க இருக்க இப்ப எப்படி இருக்கீங்க? குறைவா வேதனையோடு உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி அந்த அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு கர்த்தர் உங்களை நம்ம எப்படி வேணாலும் இருந்திருப்போம். இந்த எல்லா இடத்துலையும் அப்படி என்னென்ன பண்ணோமோ அம்புட்டையும் பண்ணின போது உங்களையும் என்னையும் நினைச்சு சேர்த்து கொண்டு உங்களை எய்த்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து கால்வாயின்னு இருக்கு. இருப்பு காலவாயா? இருப்பு காலவாய். காலவாய்னா இப்ப செங்க காலவாயின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல என்னச்சுவாங்க, இரும்பு கண்டுபிடிச்ச நாட்கள்ல இரும்பு கொதிகளனே வச்சு இருப்பை என்னச்சுவாங்க உருக்கி வச்சிருந்தாங்க. இருப்பு காலவாய் புறப்பட கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. கொதிக்கிற அப்படியே இதுக்கு மேல தாங்க முடியல. என்ன ஒரு பையன் சொல்லுவான், டீச்சர் அக்கினி நெருப்புல அக்கினி கால்வாய்க்குள்ள என்னை போட்டுட்டாரு, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இது மாதிரி உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க மறுதளிச்சுட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னா. இல்லப்பா அப்படின்னு நான் என்னுடைய காரியங்களா சொல்லும் போது ஆத்தாடி என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் உங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்கணும். அப்ப உண்மையிலே தேவஜன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த எகிப்தின் நுகமாகிய இருப்பு நுகத்திலிருந்து உங்களை சேர்த்து கொண்டு புறப்பட பண்ணி பூமியின் கடையாந்தரத்திலிருந்து இது என் பிள்ளை, என் சொந்த சம்பத்து, இது என் சுதந்திரம் சொல்லி என்ன செஞ்சாரு? உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்ட தேவனுக்கு கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் இன்னும் இன்டீரியலா எனக்கு பங்கை பத்தி சொல்லிக் கொடுங்கன்னு நான் கேட்டேன். கடந்த வாரத்துல 9th பையன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். எடுத்து வாசிங்க. உபாகமம் 32:9. உபாகமம் 32:9. 2 மணி நேரம் தேவனுக்காய் கொடுத்து பாருங்க. உங்க வம்சத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க. செல்ல ஆஃப் பண்ணிருங்க, வரத்தான் செய்யும். தேவனுடைய சமூகத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். உங்க பிள்ளைய இப்ப இருப்பதற்கோட 1000 மடங்கு பெருக. 32:9. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அப்ப யார் அவருடைய பங்கு? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்போம். அதனால என்ன செய்யணும்? இனி வருகிற நாட்களை வேதத்தை ஆராய்ந்து படிங்க. அப்ப யார் அவருடைய பங்கு? இதுக்கு நான் கடந்த நாட்களை மழை பெஞ்சு பிள்ளைகளெல்லாம் அரட்டதுக்கு நம்மளதான் சொல்லுவாங்க. வரும்பொழுது அப்ப பழங்கி போகும்பொழுது கொடைய வச்சிருக்கிறவனா அப்படியே பார்க்கும்போது பங்கு வாண்டான். என்னடா பங்குவா அப்படின்னு. கடந்த வாரம் பூரா பங்குவா அப்படின்றான். அடுத்து இடம் ஒரே டெஸ்க் தான் இருக்கு, வா பங்கு உட்காடுறான். இதுக்கு என்னடா அர்த்தம்? நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டீச்சர் என் கிளாஸ்ல 60 பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்சவன், எனக்கு அவன் தூரத்து ரிலேஷன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா. அடுத்து இப்ப பங்குன்னு தான் டீச்சர் கூப்பிடுவோம். இது ட்ரெண்ட் டீச்சர், உங்களுக்கு தெரியலையாண்டா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? வாலிப பிள்ளைகளுக்கு உண்மைதானா?
அப்ப வா பங்கு போ பங்கு இப்படித்தான் டீச்சர் கேட்கிறேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியல. அப்ப பங்குனா என்னன்னா அவனுக்கு பிடிச்சமானவனா, என் சொந்தமா, அடுத்து நான் சொல்றதெல்லாம் கேட்கிறவன். அதுதான் எனக்கு பிடிச்சிச்சு. அப்ப உலகத்தாலே அதை விட இன்னும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னா, அடுத்து ஷேர் மார்க்கெட்டு பாருங்களேன், பங்குன்னு தான் சொல்லுவான். அப்படிதானே? ஆமாம், கரெக்ட். அப்போ உலகத்தில் நீங்கள் எப்படி அந்த கவர் ஸ்டோரியை படித்து அது என்னன்னா ஷேர் மார்க்கெட்டுன்னு பார்த்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கேம்பிளிங் சொல்லுவேன். நான் அந்த பங்கை பற்றி பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டை சொல்லணும் பொழுது அவன் என்ன செய்கிறான், 10 ரூபா கூட போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பங்கு இது டாட்டானா அதில் நான் போட்டேன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன ஷேர் கிடைக்கிறதோ அதை ஈக்குவல். இப்போ 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபாய்க்கு 0.1 ரூபானா அவன் அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுமா. அப்படி உலகத்தானே அந்த ஷேரில் கரெக்டாக கொடுக்கும் பொழுது, நீங்கள் சொந்த ஜனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பங்கை கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. அதுக்கு அவர் ரத்தத்தை கொடுத்து விளைக்கிரயமாய் உங்களை சாத்தான் பிடியிலிருந்து எடுத்துக்கொண்டார். நீங்கள் என்ன விளைக்கிரயம் பண்ணுறீங்க? 6:30 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிலேருந்து பிள்ளைகளை ஹவுஸ் விசிட், அடுத்து ஃபோன் மூலியம், அடுத்து காய்கறி, இந்த ஆலயத்துக்காய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து அவருக்காய் நீங்கள் என்ன பங்கு செலுத்துறீங்களோ அதை நீங்கள் இங்கே போய் 3 மாடி கட்டினியா 2 மாடி கட்டினியா 10 கார் வச்சிருக்க கிடையாது. தேவனுடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் பிறருக்காய் ஜெபிச்ச, உன்னுடைய உழைப்பிலிருந்து தேவனுக்காய் எவ்வளோ செலுத்துற. எனக்கு இத்தனை லட்சம் வந்து ஆண்டவர் கொடுத்தா அதெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு டிஎஸ்பி ஒய்ஃப் வந்த போது நான் எனக்கு ஆண்டவர் சொல்லிடுவார்ல, அவருடைய என்னது பரிதானம் வாங்கக்கூடாதும் போது அந்த பரிதானத்தில் கொடுக்குற காணிக்கை நீங்கள் போடாதீங்க, உங்கள் உழைப்பிலிருந்து 10 ரூபா போட்டாலும் போதும் போது என்கிட்ட கொஞ்ச நாள் போராட்டமாக இருந்தால் அப்புறம் வந்து இன்ன வரையும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆம், அருமையான தேவஜனமே. அப்போ உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பங்கு வேணும்னா நீங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பூமிக்குரிய ஜீவியத்திலே தேவன் இவ்வளவு காரியம் செய்யும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் எவ்வளவாய் ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்வதற்கான நன்றி. இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, வேதத்தின் மூலம் சொல்லிக் கொடுங்கன்னா யோவான் 13:18 யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிச்சு கொள்ளுங்கள். நான் வேகமாய் போகிறேன் நினைக்காதீங்க, யூடியூப்ல இருக்கு, திரும்ப திரும்ப கேளுங்க. தேவன் ஆவியானவர் பரத்திலிருந்து கொடுக்கிறது தான் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். பிரசங்க குறிப்பு என்பது கொடுக்குறாங்க, பைபிள் ஸ்டடின்னு கொடுக்குறாங்க. நம்ம சபையில் எவ்வளவு அருமையாய் பரத்திலிருந்து தேவன் என்ன வாக்கு கொடுக்குறாரோ அதை ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற விதமாய் கொடுப்பார். ஆம், அருமையான தேவஜனமே, எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதா? கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. என்னிடத்தில் என்ன இல்லையா? பங்கில்லை. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அப்ப அந்த கால் கழுவுறது பிதாவிடத்தில் வந்த குமாரனே நம்முடைய கால்களை கழுவுகிறார். இன்னும் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா மீக 6ல் வாணியடனே கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். அப்ப மின்னல் பொழுது நான் சயின்ஸ் படிச்சனால நீங்க பாருங்களேன், எலியா தீர்க்கதரிசி தம்ம போல பாடுதான். கர்மேல் பருவத்துல போனார், மேகம் வந்துச்சா? மேகம் இருந்துச்சா? இல்லை. போய் பார்க்க சொல்றாரு. அப்படியே விழுந்து நெடுஞ்சாங்கடையா ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அப்போ ஒரு மின்னல் வருவச்சா. இந்த மின்னலுடைய இதை நான் மறுபடியும் ரீகால் பண்ணும் பொழுது மின்னல் என்ன செய்யுமா? மின்னல் என்ன தயாரிக்கலாம்? மின்சாரம். அது பாருங்களேன், வரும்பொழுது எவ்வளோ ஒளி இருக்குது. இப்போ கடைசி காலத்தில் நான் மின்னலை வருவிப்பேன், அவர்கள் தலையின் மேல் விழவைப்பேன். எந்த அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் 500 ரூபா கொடுத்துட்டாரா? அவர் என்னைய கொடுக்க சொல்கிறார். மின்னலை வருவிப்பேன், என்ன செய்யறோம்? அவர்கள் தலையில் விளைவிப்பேன். எந்த அதிகாரத்தில் இருக்குது? கண்டுபிடித்து சொல்லுங்கள். ஆமென். அருமையான தேவஜனமே, அந்த மின்னலை குறித்து நான் பார்க்கும் பொழுது மின்னல் என்ன செய்தான், அப்படியே அந்த எத்தனையோ வாட்ஸ் நாங்கள், அதுக்கு எனக்கு தெரியல, அவ்வளோ மின்சாரம் அதில் இருக்கான். அந்த மின்சாரம் என்ன செய்யுமா, வெப்பம் அவ்வளோ உமிழுமா. எத்தனை மைலுக்கு போகுதோ அத்தனை மைல் இருக்கிற மேகத்தை, கரு மேகத்தை
இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து, அதுதான் தேவன் என்ன செய்யறாரா, மின்னலை வருவித்து, மறுபடியும் வாசிங்க, வேகமா முடிக்க போறேன். மின்னலை வருவித்து, அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை பரத்திலிருந்து கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துக்குமா. அந்த ரேமாவான வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். நிறைய பேருக்கு ஆவியானவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம சபை பிள்ளைகள் நிறைய நடந்திருக்கு, அதுக்கு நன்றி சொல்றேன். அப்ப அந்த மின்னலை வருவித்து தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்க கரத்துல, தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதை கட்டளை பிறப்பித்தது. அவர்களுக்கு விரோதமாய் பெர்சியா ராஜ்யத்தின் வல்லமை தடுத்து நிறுத்தியது. பிதாவாகிய தேவன் மிகாவேல் கபிரியேல் தூதனை அனுப்பி அந்த சாத்தானோடு சண்டை போட்டு அவனுக்கு உள்ள ஆசீர்வாதம் பரங்கி யார் கையில கொடுத்தா? விடிய விடிய கதை கேட்டு யாருக்கு கொடுத்தா? தானியேல் கை. சத்தமா சொல்லுங்க, தைரியமா. யார் கையில கொடுத்தா? தானியேல் கையில கொடுத்தா. அப்படி உங்களுக்கும் இந்த ஆண்டுல பிதா யாரிடத்துல ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் பண்ணணும்னா, எரேமியா 33:3 அவரிடத்துல அந்த சந்தி மத்தியான வேலை கேட்கிற வரையும் உங்களுக்கு என்ன சுதந்திரம் இழைச்சு போயிருக்கோ அந்த சுதந்திரத்தை போய் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே இருதயத்தை ஊற்றி, யாரிடத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டு குடும்பத்துல பிள்ளைகளை அவங்கள்ட்ட பிளேம் பண்ணாதீங்க. இருதயத்தை ஊற்றி 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க. வாருங்க வழக்காடுங்க. சண்டை போடும்போது அவர் மின்னலை வருவிச்சிருவாரு. தானியேலுக்கு செய்ததை போல உங்களுக்கும் எனக்கும் செய்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. எலியா தன்னம்பை போல பாடுள்ள மனுஷனான கருத்தாய் ஜெபிக்கும். மழை பெய்யினா பெய்யும், மழை பெய்யாதனா பெய்யாதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இன்னும் அதிகமாக தொடர்ந்து 3 வாரம் நீங்க 3 வருடம் எல்லாம் மோடி என்ன செஞ்சுட்டாருன்னா தீபத்தை ஏற்றுங்க. அதுக்கு என்ன ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. அதை நீங்கள் நியூஸ் பேப்பரை வாசித்து பார்த்தீங்க. 3 வருடம் எப்படி இருக்குன்னா, வானத்திலிருந்து மழை வந்து எல்லா விளக்குகள் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு பூமி என்ன ஆயிடுச்சான், ஏரல் ஆயிடுச்சு. நானும் நோட் பண்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இந்த வருடத்திலையும் ஆண்டவர் செய்து கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் மழையை வருவிக்கிற பிரதான மேய்ப்பர் உங்களுக்கு இருக்கும் பொழுது கவலைப்பட. கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும், இன்னும் 2 சொல்லலை, 1 மட்டும் சொல்லிட்டு போறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை வாசிங்க. யாக்கோபு 5 டக்குனு 312ஆம் பக்கம் நினைக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். கர்த்தர் வருமளவு எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருக்கணும். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும். இப்ப வந்து பிள்ளைகளை படிக்க எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சீக்கிரத்துல உன் கனியை புசிப்பாய். பிள்ளையோட கனி நிறைய சொல்லலாம். 11th 12th படிக்கும் போதே என் பிள்ளை, எங்கள் வம்சம்லாம் 19 17 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைய படிக்கக்கூடாதான் அப்படின்னும் பொழுது எங்கள் வீட்டில் முதல் எதிர்ப்பு, ஆத்தாடி பொம்பளை பிள்ளையில ஃபாரின் போனால் அப்படி. அவங்க வீட்டில் அதை விட எதிர்ப்பு. என் மகன் என்ன செஞ்சானா 11th 12thலேயே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருப்பா, பூமியின் கடையாந்தரங்களுக்கு போவாய், நீ உன் பிள்ளையினுடைய கனியை சீக்கிரத்தில் புசிப்பாய். இதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு முதல்ல அப்போ செல் வந்துருச்சு, அனுப்பிட்டான். இது ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் என்ன செய்யணும், ஃபாரின் அனுப்புங்க அப்படின்னும் பொழுது ஜெபிச்சு எல்லாம். அதுக்கு நானும் தோமா மாதிரி ரேஷன் கார்டில் ரெமிமா இருந்துச்சு, ஓட்டர் ஐடி எதுவுமே வாங்கலை. 8.6 வாங்கின உடனே செப்டம்பர் 1 20 தேதிக்குள்ளே போகணும். அந்த 20 தேதிக்குள்ளே பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கி ஏற்ற காலத்தில் அவளுடைய வாழ்க்கையில் மழையை வர்ஷிக்க தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து மலர்த்திச்சனும். என் பிள்ளையும் ஃபாரின் போகணும், நானும் 52 வாரம் வரேன்னு சொன்னேன். அதையும் தேவன் செய்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. அந்த சாட்சியை கேட்டு ஜெபிச்ச பிள்ளைகளுக்கும் தேவன் செய்யறாங்க 1000. அதுக்கு தான் நன்றி சொல்ல சொல்கிறோம். அதுக்கு தான் உங்களை சாட்சி சொல்லிக்கிறோம். அருமையான தேவஜனமே ஏற்ற வாசித்துருங்க பிரதர். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாத வருவல். ஆமா, எத்தனை முறை ஜெபிக்கிறது, அவளை 1000 நன்மை பெற்றுக்குருவாங்க. ஒரு நன்மை வரட்டி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேனே, என்ன நடக்கலை.
இத்தனை லட்சம் வரும்னு ஆண்டவர் சொன்னாரு. அதெல்லாம் லட்சம்லாம் சொல்ல மாட்டாரு. ஆண்ட இன்னைக்கு தேவை உனக்கு என்ன செய்வாரு? மண்ணா வேணும்னா மண்ணா, காடா வேணும்னா காடை கொடுப்பாரு. இதை விட்டு அது கேட்டால் என்ன செய்ய மாட்டாரு. நிறைய நீங்கள் நைட் ப்ரேயரில் வாங்க, எனக்கு மட்டும் 100 பேர் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 50 லட்சம் 1 crore உள்ள எதுலேயோ ஒன்றை போட்டுட்டு அதோட ஆருத்ரான்னு சொல்லி 200 பவுன் நகையை ஆருத்ரா அவர்கள் அவனை வந்து துபாயில் பிடிச்சிடுவான். எப்படிப்பா இவ்வளவு நகையை மனசார கொடுக்குறீங்களே? அதை நான் விட மாட்டேன். இப்போலாம் கண்டிக்கிறேன். நீங்கள் எத்தனை ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? செய்யலையா? ஆலயத்து காணிக்கையே உங்களோட உழைப்பிலிருந்து ஒரு 100 ரூபா காணிக்கை போட்டீங்களான்னு கேட்பேன். உங்கள் பணம் வரணும்னா நீங்கள் ஒரு 100 ரூபா காணிக்கை ஆலயத்துக்கு போன. நாங்களாம் ஆர்சி, நாங்களாம் 10 ரூபா காணிக்க போகிறது பெருசுன்னுவாங்க. அடுத்து அதெல்லாம் தசம காலம், அந்த காலம் இப்போ கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம். எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நான் வேலை பார்க்கும்பொழுது, நீங்கள் கொடுக்காட்டி பரவாயில்ல, என் பணத்தில் என்ன செய்வேன்? தசம பாகம் நான் வேலை ஸ்தலத்திலிருந்து கொடுத்தபடி நான் 1 சென்ட் 15 லட்சம் நாளும் முதல் பாகத்தை தேவனுக்கு கொடுத்து இதில் ஆலய கட்டுப்படுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்புறம் என்ன காட்டில் அதிகமாய் ஊழியம் பண்ணி தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு பாத்திரம் தேவனுக்கு அருமையான பாஸ்டருக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தேன். மறுபடியும் அடுத்தடுத்து வாசிங்க. 7 அடுத்து 8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து. எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. 11 வரை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, இதுதான் முக்கியம், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். ஒருவருக்கு நீதான் செஞ்ச நான் தான் செஞ்சேன் நினைச்ச கூடாது, முறையிடவே கூடாது. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாரு நிக்கிறாரு? அப்பயே வாசற்படியில் நின்றா இப்ப எப்படி இருக்காரு? கண்ணு மீக்கிறதுக்குள்ள வரப்போறார், கண்ணை மூடி மறக்கிறதுக்குள்ள வரப்போறார். 2000 ஸ்கைலை பத்தி ஒரு ஸ்கைலா நான் வந்து அப்பப்போ இருக்கிறத செலவழிச்சிருவேன். எல்லாருக்கும் என் தம்பிங்கெல்லாம் குட்டி பிள்ளை செலவு. எங்கள் அக்கா மட்டும் அப்பயே 200-300 இவ்வளவோ சேர்த்து வச்சுருந்தா. அவ்வளோ இன்ன வரையும் அந்த இதில் சேமிப்பில் பயங்கரமாக இருக்கிறா. அப்போ அட் அ டைமில் 2 ஸ்கைலா போகிறோம், அத்தனையும் செலவழிச்சேன். அருமையான தேவதை, நாம் எதற்கு செலவழிக்க போகிறோம்? எதற்காக? கிறிஸ்மஸ் காலங்கள் வருகிறது. நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கொடுங்க. அருமையான பிள்ளை சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தன்னிடத்துலேருந்து ஒன்றை கொடுக்கும்போது தேவன் நினைச்சிறாரு, அவன் தேவையை சந்திக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நம்ம உண்மையிலே ஆண்டிருக்கு இந்த 4 வாரம் சாப்பாடு கொடுக்கும்போது 1 வாரம் கேப் இருந்துச்சு. 1 வாரம் அருமையான சகோதரி செல்வியை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சபையில் மட்டும் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் உள்ள வந்துருச்சு. 5 புறஜாதி மதத்தை சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. ஆண்டவர் எரேமியாவில் பாருங்கள், சிலர் சாப்பாடுக்காக வருவாங்க, பணத்துக்காக வருவாங்க. அப்படி சொல்லாதீங்க. இது கொடுக்குற தேவன் அந்த சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க. என் பிள்ளை முத்துவான், அந்த பிள்ளை பேர் குழந்தை பிள்ளை, இதை போய் சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு கன்சீவ் ஆகுமேன்னு எவ்வளவு இருந்து அவ்வளோ நேரம் சாப்பிட்டுவிட்டு போகிறவங்க, வாங்க ஜெபி சாப்பிட வராதிங்க, உள்ளே வாங்க, உள்ளே வந்தீங்கன்னா பங்குன்னு. அப்படியா? நீங்கள் இது நாங்கள் பட்டை போட்டனால உள்ளே விட மாட்டேங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, உள்ளே வாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் உடன் ஊழியர்கள்லாம் ஜெபித்தோம். அப்படி அருமையான தேவஜனே. அப்போ ஒருவருக்கு ஒரு முறை 11 வரை வாசிட்டீங்களா? என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையா இருக்கிறவர்களை தீர்க்க தரிசனம் உரைச்சாக என்ன நடக்கல, கரெக்டா நடக்கும். உண்மையிலே ஆண்டோட நானே தோமாவாய் இருக்கிறனால உண்மையிலே ஆவியானவர் என் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையும் அடிஸ்தானப்படுத்துறதுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. ஏன்னா நான் ஒரு காரியம் நடக்கும்போது 10 தடவை உலகம், மாமிசம், பிசாசு, தேவன், மனிதன் பேசுவார். இது தேவனுடைய சத்தம். அழகா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். என் ஆடுகளாக இருந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்கப்படும். அப்பதான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வழி விலகி போக மாட்டாங்க. அங்கே போய் இங்கே போய் மேய்ச்சலை கண்டு செமிக்காம போயிடும். அடுத்து என்ன செய்யும், அப்படியே பிடிச்சி இழுத்து என்ன செஞ்சிருவான், பிசாசானவன் நம்மளை கீழே 1/3 பங்கு விழா வைக்க கடைசி வஞ்சிக்கிற காலம் வர தேவன் பலத்த கிரிகள் செய்கிறார். அடுத்து நீங்கள் இன்னும் மட்டும் 68:10 வாசிங்களா? சங்கீதம் அந்த வாக்குத்தத்த வசனம் 9:10.
தேவனே தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். எல்லாரும் சொல்லுமா, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன சுதந்திரத்தை உமது சுதந்திரம். உமதுனா என்னது? நீங்கள் தமது சுதந்திரம். அந்த இடத்துல என்னுடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அடுத்து 10 வாசிங்க பிரதர், ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. மந்தைனா யாரு? ஆமா, குட். மந்தை இதுல ஒரு வாரம் வராம 52 வாரம் வர்றவங்களுக்கு இந்த வருஷம் என்னது? இது மாதிரி பெரிய பைபிள். யாரும் வரல, இருந்தாலும் 2 வாரம் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ். 50 வாரத்துக்கு மேல 2 பேர் இருக்காங்க. 50 வாரத்துக்கு மேல யாரு வந்தாலும் இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? 3 வாரம். இத்தனை வாரத்திலே வருவாங்கன்னு விசுவாசித்து 2 பேர் சொல்றேன். உண்மையில அந்த பிள்ளைய வந்துருங்கப்பா, ஏன்னா வாக்குத்தத்தமா சபையில அறிக்கைப்படி 52 வாரம் வராட்டி 52 வாரம் வராட்டி 51 50 வாரம் வந்திருக்கிறாங்க. 50க்கு மேல 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நிச்சயமா இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக நன்றி. அடுத்து பைபிள் டெஸ்ட் கலந்து கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ப்ரீசியஸான, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க டீச்சர் எல்லாரும் அட்டை, பெரிய சபையில் அட்டை கொடுக்குறாங்க. இது காலண்டர் அட்டை வந்து 70 ரூபா டீச்சர். நீங்கள் சபையில் மக்கள் 1 பைசா வாங்க மாட்டீங்க, ஏன்னா பைசா வாங்காமல் இவ்வளோ நாள் பேர் எடுத்துட்டோம். அதாவது ஆண்டவரே என்ன பண்ணுறது ஆண்டவரே என்னும் பொழுது 5 வாரம் ஆண்டவரே என்னும் பொழுது ஒரு 7 பிள்ளை வீட்டு வேலை செஞ்சதில் 1 வாரம் டீச்சர் நான் இந்த போன மாதம் 5 வாரன்றது எனக்கு கணக்கு பண்ணலை. அந்த பிள்ளை ஒரு சபைக்கு 1 வாரத்துக்கு பொறுப்பை ஏற்றுக்கிடுச்சு. ஆண்டவர் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்போ அந்த வேலைக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்து ஜெபம் பண்ணும். ஏற்ற காலத்தில் மழையை பொழிஞ்சார். அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஆர்டர் கொடுத்தார், இந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்தாரு, டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய கனியை புசிக்கலைன்னா, நான் தான் சொல்லுவேன் 0லேருந்து 15 வயசு வரையும் பிள்ளைகளுக்கு முடியலைன்னா தாய் தாப்பேன் நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு. 15க்கு மேலே நீ என்ன செய்யணும்? பிள்ளைகள்கிட்ட நீ ஆசீர்வாதம் பெறாதுக்கு நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேளு. கண்டிச்சா நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய கனியை நிச்சயமாய் புசிப்பீங்க. வாசிருங்க பிரதர், 13 வரை டக்குன்னு வாசிருங்க. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. மந்தை அதிலே சபையிலே தங்கி இருக்கணும். தேவனே உம்முடைய தயை. அதுக்கு ஒன்று மட்டும் சாட்சி சொல்றேன். இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஹைட் ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிள்ளைக்கு எப்படி ஆண்டவர் என்னும் பொழுது 60 நாள் தொடர்ந்து வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஏற்ற விழாலுமே கொடுத்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. அப்ப தேவனுக்காய் இந்த சபையில ஏறெடுக்கிற ஜெபம் உண்மையிலே எனக்கு அவ்வளோ தேவனுக்கு நான் வந்து தனியாக வந்து இது வழியாக போகும்பொழுது வந்து ஜெபிப்பேன். உண்மையிலே போன வாரம் வெள்ளிக்கிழமை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அருமையான ஆண்களில் லைட் இருந்துச்சு. உண்மையிலே இவ்வளவு நாள் வந்துட்டு வேதனையோடு போனேன். கடந்த வாரம் லைட் எரிஞ்சு ஆண்கள் ஜெபிச்சதுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் நமத்தில் இருக்கிறார். அருமையான நடேசன் சார் வரணும், இந்த பகுதியில் இருக்கிற அருமையான நித்தீஷ் வரலாம், அந்த அவங்க ராமச்சந்திரன் வரலாம். வந்து பாருங்க, அருகில் இருக்கிறவங்க வாங்க, வந்து பாருங்க. தேவன் ஆசீர்வதிக்கலைன்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க. அடுத்து வாசி முடிச்சிருங்க பிரதர். ஏழைகளை பராமரிக்கிறீர்கள். ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? வசனம் தந்தார். யார் வந்து மேய்ச்சலை பாக்குறீங்க, ஆலயத்துக்காக வந்து மேட்டுமே அவளை புது ஆத்மா வந்து சாப்பிடணும்னு சொல்றேன். ஒரு தாழ்மை இருக்கணும், விசாரிக்கணும். பேச்சே ஒரு மேட்டுமையா இருக்கக்கூடாது. தாழ்மை எப்படிப்பா, எப்பா வர, ஏன் வரல அப்படின்னு. நம்ம 52 வாரம் வரலன்னு கூட எப்பா வரல, ஏதாவது ஒரு இதுவா பிரச்சனையா கேட்கணும். கேட்டு ரெகுலரா வந்துருங்கப்பான்னு அன்பா பேசணும். அடுத்து வாசிங்க பிரதர். அதை பிரசித்த